தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தியானிக்கும் தியானமே என்ற ஒளிபரப்பின் மூலியமாக உங்களோடு நான் பேசுகிறது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குண்டான தியானமான வசனம் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இந்த வசனத்தை நம்ம சற்று தியானிச்சு பார்த்தோன்னா, எந்த வழியில் ஆண்டவர் உங்களை காக்கிறார்னா, ஆண்டவர் உங்களுக்காக ஒரு லக்கை, உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பார்ல, அந்த லக்கை நோக்கி நீங்கள் நடந்து சென்றிருக்கும் பொழுது அந்த வழியில் எந்த விதமான இடரல் வந்தாலும் அந்த வழியில் உங்களை காக்கிறதற்கும் உங்கள் ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில், எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பார்க்கும்படி போகும்போது அந்த வழியில் எல்லா வழியிலையும் காவத்தாரோ, அதே போல் உங்களையும் அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அந்த வழியில் உங்களை காக்கிற தேவனாக இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு முன்பாகவே ஒரு தூதனை அனுப்பி அந்த பாதை எல்லாத்தையும் செவ்வையாக்க போகிறாரு. ஒருபோது நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் வந்து கைப்பிடிச்சுக்கோங்க. அந்த வார்த்தையின் மேலே கை வச்சு அனுதினமும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொன்னதை மாத்திரம் இல்லாமல் அதை செய்து முடிக்க போதுமான தேவனாக இருக்காரு. அவர் மேலே முழு விசுவாசமாக நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.